அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். குழுகுழு கோயத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் ஹாஜி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சாச்சு, தூக்கம் வரல. சரி, ஓகே, அப்படியே நம்ம லைட்டாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த குழுகுழு கோயத்தில் போய் அப்படியே லைட்டாக ஒரு ரவுண்டை போட்டு ஒரு சாயா போட்டு வருவோமா? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துட்டு வண்டியில் கீயை போடுவோம். டக்குன்னு மெயினில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்மியா போய் ஒரு கரக் மெக்கானிக்கில் ஒரு சாயா போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போவோம். கிளம்பிட்டோம், வாங்க போவோம். சூடான டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஆர் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாராம். காலையில் சூடான மெதுவடையும் ஒரு டீயும் சாப்பிட்டா உடம்பு சும்மா அப்படி இருக்கும், நல்ல சுறுசுறுப்பு கிடைக்குன்னு துபாயிலேருந்து என் மச்சான் யூசுப்பு சொன்னான். அவன் சொல்ல தட்டக்கூடாதுல்ல, உடனே கிளம்பிட்டேன் துபாய் சாய் மெக்கானிக்கு. என்னால் இப்போ துபாய் போக முடியாது, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு. துபாய் கடைக்கு போகலாம்ல, இந்த கிளம்பிட்டோம். சால்மியா கிட்ட போக வேண்டிய இடம் வந்துருச்சு. சிக்னல் ஓப்பனில் இருக்கு. ரைட்டாக கட் பண்ணி போனால் சாய் மெக்கானிக் இருக்கு. துபாய் ஸ்டைலில் ஒரு சாய், ஊர் ஸ்டைலில் நல்ல ஒரு உளுந்து வடையும் சாப்பிட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். காலையிலே வீட்டு நல்லா சூப்பரான ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிட்டோம்னா நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சும்மா நான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா இல்லையே, இது சாப்பிட தான் வரேன். நல்லா இருக்கும். அவளிலையும் ஒரு கடை இருக்கு, பட் ஆனால் இங்கேருந்து தான் போட்டு எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நம்மளை போல நிறையா சாய் பிரியர்கள்லாம் வந்து போஸ்டரில் ஃபுல்லாக வந்து அப்படியே சாப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இதோட ஒரு 20வது பிரான்ச் நேர்த்தி அர்வானியில் ஓப்பன் ஆனிச்சு. இதில் போகிறோம். நல்லா சுட சுட வடை இருக்குதான். சாய் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஊர் ஸ்டைலில் காலையிலேயே ஊர் சமோசா, பஞ்சாபி சமோசா, ரோல், வடை எல்லாம் ரெடியாக இருக்குது. பை எனக்கு வடை ஏதோ பை நல்லா இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். இங்கே வருவோம் கொஞ்சம் அடிக்கடி ரெகுலராக. நல்லா பெருசாக இருக்குது, 100 பீல்ஸு. நல்லாயிருக்கும், சூப்பராக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நம்ம வெளிநாட்டர்கள் அதிகம் இந்தியன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீட் இது. ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குங்க? நம்ம ஊரில் உட்காந்துருக்க மாதிரியே கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரா? ஃபைனலாக ஒரு டீயை வாங்கிட்டு துபாய் சாய் கரக் சூப்பராக இருக்கும். வேற லெவல். ஓகே, பை பாய்.